வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறதி, அப்புறம் நம்மளுக்கு கண்ணை கட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதில் நான் சைக்கலாஜிக்கலாக இது பண்ணுறேன். இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா இடத்துலையும் இருக்கும். இது வீட்டில் இருக்கும், நம்ம அலுவலகத்தில் வேலைக்கு போனால் இருக்கும், எங்கெங்கே நீங்கள் போகிறீங்களோ ஆன்மீகத்துக்குள்ளே இருக்குது. ஆன்மீகத்துக்குள்ளே தான் இந்த பேர். ஆனால் சைக்கலாஜிக்கலாக தான் எல்லாருமே இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறதே ஒரு அறிவியலுக்கு அப்பாற்பட்டது தான். சரிங்களா? ஸோ அந்த நம்ம அந்த மைண்டு நம்மளுக்குள்ள தான் எல்லாமே. சரிங்களா? அவங்க இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அந்த வசியம் பண்ணுறாங்க, கண்ணை கட்டுறாங்க, இப்படிலாம் சொல்கிறோம்ல, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லாரும் இதை பார்த்தோன்னே ஒரு ஹிந்துயிசத்தை அவங்களுக்கு, அதாவது மேல் டோக்கா பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஆனால் உள்தன்மையில் ஆழமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளை என்ன பண்ணோம், எல்லாமே நம்மளை அவங்க மாத்துறது தான். சரிங்களா? இந்த வசியம் பண்ணிவாங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஸோ அதுக்கு பயப்படக்கூடாது. நம்ம மெயினாக என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, உள்தன்மையில் நம்ம பார்த்து நம்மளை கிளியர் பண்ணி, நம்ம ஜேர்னியை பொறுத்தவரை எல்லாமே நீங்கள் உள்ளே பார்த்துட்டிங்கனாலே போதும், எல்லாமே கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தேன். அதாவது 2 நாளைக்கு அன்னைக்கே பார்த்தேன் நான். அதாவது ராமர் கோயிலில் நிறைய கோடியில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அயோத்தி ராமர் கோயில் கட்டுறதுக்கு எத்தனை பேரோட சாக்ரிஃபைஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளவோ பிரச்சனைகள், அத்தனை வருஷம் தவம். அதை இவனுவ இந்த பூசாரியர் உள்ள பூஜை பண்றவன் பேர் வழின்னு சொல்லிட்டு உள்ள இருந்துக்கிட்டே, அதாவது நீங்க பாருங்க, அவ்வளோ ஃபைட் பண்ணி அவ்வளோ ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் அந்த கோயிலை கெட்டி வச்சா, அந்த தெய்வத்தை குன்றவனே உள்ள இருக்கிறவனே அவ்வளோ கோடி கோடியா கொள்ளடிச்சிருக்கிறாங்க. அப்ப இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, வெளியே இருக்கிறவங்க கூட பயபக்தியா இருக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிறான்னு பாருங்களேன், கோயிலை கட்டிக்கிட்டு, அதாவது எல்லாத்தோட சாக்ரிஃபைஸும் போட்டு, எல்லாத்தோட பணத்தையும் போட்டு, எல்லாம் பண்ணி, இவங்க யாராவது ஒருத்தங்க நல்லா கோயில் கட்டி கொடுப்பாங்க, நம்ம குடும்பம் மட்டும் உள்ள உட்காந்துக்கிட்டு நல்லா தின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அப்ப இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கும்பிடுற வர்றவங்களுக்கு கூட ஒரு பயபக்தி இருக்கும் போல. ஆனா உள்ள இருக்கிறவனுக்கு எதுவுமே இல்லை. அப்ப அவனுக்கு தான் முதல்ல சாமி இருக்குடா, இதுல நீ தப்பு பண்ணா தண்டிக்கும் அப்படிங்கிறதை புரிய வைக்கணும். இதனாலதான் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆன்மீகமே தெரியாதோ அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்த அளவுக்கு டியூன் அப் பண்ணிருக்காங்க. பூசை பண்றது மட்டும்தான் அவன் தொழிலா வச்சிருக்கான். வேற எதுவுமே உள்தன்மையில் அவன் வளர்றதுக்கான ஒரு முயற்சியும் பண்ண. உள்தன்மையில் வளர்ந்துருந்தானா அந்த சொத்தை அந்த காலத்துல எப்படிலாம் சொல்லியிருக்கான், கோயில் சொத்தை திருடுனா நீ கொலை நாசம் ஆயிடுவ அப்படின்னா சொல்லியிருக்கான். அப்ப எதுக்குமே பயப்படாம அவங்க பண்ணியிருக்காங்க. அப்ப உலகம் எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. இப்படிதான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்காண்டி நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம வெளியில் இருக்கிறவங்க கூட, மக்கள் கூட பரவாயில்ல போல, ஆனா உள்தன்மையில இந்த மாதிரி தின்னுட்டு கிடக்குறானுங்கள உட்காந்துட்டு, அடுத்தவனோட உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு, அடுத்தவங்க இதுக்காண்டி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றது எல்லாம் திருடிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வெளியே பார்க்க இவ்வளவு கோடி கொள்ளடிச்சானா எப்படி இருப்பான், நல்லா ஜாம் ஜாம் தானே இருப்பாங்க. வேற அது வெளியே பார்க்க தான் தெரியும். இதெல்லாம் அழிக்கப்படணும் முதல்ல. நம்ம அவேக்னிங் அப்படின்னு, அதாவது ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்குள்ள வளர்ச்சி அடைகிறது தான், ஆன்ம வளர்ச்சி தான் ஆன்மீகம். ஆன்ம வளர வளர உனக்கு நல்ல புத்திகள், உள்ள கெட்ட புத்திகள் எல்லாம் முதல்ல போகணும். முதல்ல கான்செப்ட் உனக்கு உள்ளது முதல்ல போகணும். அதுவே இல்லாம அவங்க உள்ள இருந்து வருடக்கணக்கா பூஜை பண்றாங்க. என்ன பூஜை பண்றாங்கன்னு எனக்கும் புரியல. சரி, டாபிக்ல வரலாம் நம்ம. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நான் இப்ப நான் சொன்னேன், இப்ப வீட்டுல எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது வீட்டுக்குள்ளேயும் இதை பல பேர் பண்ணலாம். சரிங்களா? இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க வெளியே, இப்ப நீங்க ஸ்கூல்ஸ்ல போறீங்க, அதாவது யாராவது ஒரு விதமான பீப்புள் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மனம் அது தெரியும், அவங்க அதை எடுக்க பாக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னு அவங்க பண்ணி உங்களை எப்படி மன ரீதியாக உங்களை எப்படி குழப்புவாங்க அப்படிங்கறதுதான் கான்செப்ட். என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுடைய மன அழுத்தம் மூலமாக தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது நம்ம கண்ணை கட்டுறது, வசியம் பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த நம்ம இப்ப சொல்றாங்கல்ல, மந்திரம் போட்டு உன்னைய பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது எல்லாமே என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மன அழுத்தத்தை உண்டு பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நினைவுகள் மறக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலா பேசிக்கலா இந்த நினைவுகள் மறக்கிறது அப்படின்னு சொல்லும் போது, இதை ஒருத்தன் என்ன சொன்னா அப்படின்னா, அப்ப அந்த காலத்துல நான் கூட நம்பினேன். என்ன சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ மறக்கிறது உனக்கு கிஃப்ட் அப்படின்னு சொன்னான்.
அதுக்கு வந்து ரீசன் அவங்க வந்து எப்படி வந்து மேனிப்புலேட் பண்றாங்கிறத பாருங்க. மனிதனுடைய மனத்தை வந்து எப்படி மேனிப்புலேட் பண்றாங்க. இவங்ககிட்ட வந்து மேனிப்புலேஷன் டெக்னிக்ஸ் தான் வந்து அதிகப்படியா வச்சிருப்பாங்க அவங்களுக்கு. அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது இப்ப துரோகம் பண்ணியிருந்தாங்க, ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஞாபகம் வராது. நான் கூட யாராவது எனக்கு துரோகம் பண்ணி திருப்பி என்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொன்னா, என்னைய வந்து திட்டினான்னு சொன்னா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்ப வந்து ஆன்மீகத்துக்குள்ள இருக்கும் போது நான் உச்சகட்டம் அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் தான் இதுதான் வந்து உச்சகட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிடும். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் என்ன பண்ணாலும் சரி, அவன் துரோகம் பண்ணாலும் சரி, எல்லாருமே வந்து அவனை வந்து நம்மளை வந்து மறைச்சிடணும். அதாவது நம்மளோட பிரெயினை வந்து இவங்க எப்படி டியூன் பண்றாங்க அப்படிங்கன்னா, மறத்தல் அப்படிங்கிறத டியூன் பண்றாங்க. ஆனா இதுலதான் ஒரு மிகப்பெரிய உள்தன்மையில் ஒரு சூட்சம ரகசியம் இருக்கு. இதுல வந்து ஆன்மீக ரீதியா நான் வந்து சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கர்மா எல்லாமே என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள எல்லாமே புதைக்கப்பட்டு தான் இருக்கும், மறைக்கப்பட்டு தான் இருக்கும். சரிங்களா? இவங்க வந்து ஆன்மீகவாதி தீட்சை கொடுக்குற பேர் வழின்னு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது வெளியே உங்களை வந்து ஷோக் பண்ணுவாங்க, பொம்மை மாதிரி. சரிங்களா? அழகா, அதாவது பணம் கொடுக்குறேன், நான் வந்து பாரு நல்லா இருக்கிறேன், உனக்கு எல்லாத்தையுமே நான் வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு கடவுளை நோக்கி நீங்கள் வந்து ஏமாந்துற ஒரு இது. கடவுளை நோக்கி இவங்க வந்து அழைத்து செல்றது கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த கர்மாவை இப்ப நம்ம பேஸ் படி நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்ப நல்லா இருக்கும். அப்ப நம்ம பாதைக்கு வந்து நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், உள்ள என்னெல்லாம் உனக்கு வந்து புதஞ்சிருக்கோ அதை எடுத்து கொண்டு வா, உள்தன்மையா பாரு. அப்ப உள்ள இருக்கிறதே நீ பாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, மேல்டோக்கமா அதை அழிச்சு விட்டுறாங்க. சரிங்களா? இப்போ அப்போ அவங்க வெளியே சொல்றத கேட்கும் போது நம்மளுக்கு வந்து அப்ப வந்து வெளித்தன்மையில நம்ம யாராவது தப்பு பண்ணா நம்ம மன்னிச்சிடணும், நல்ல குணம் தானே. நம்ம வந்து நம்ம பிரேயர்ல வந்து அப்பனா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். யாருக்குனாலும் தேங்க்ஸ் சொல்றது, யாருக்குனாலும் இது பண்றது, ஒரு பவுண்டரி செட் பண்ண தெரிஞ்சிருக்காது, எதுவுமே தெரிஞ்சிருக்காது. எல்லாத்தையும் கழுத மன்னிச்சு விடு, எல்லாத்தையும் இது பண்ணி விடு. அப்ப நம்மளுக்கு அந்த நினைவுகளே என்ன ஆகுதுன்னா மறந்துருது, எல்லாமே மறந்துருது. அப்ப இது ஏன் மறக்கடிக்கப்படுதுன்னா, உன்னுடைய ஆதியை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. நீ உள்ள இது புதஞ்சு கிடக்குற அத்தனையும் நீ வெளியே எடுத்து கியூர் பண்ணாதான் நீ அப்போ இவங்க வந்து எப்படி வந்து உன்னை அழிக்கிறாங்க பாருங்க, மறைமுகமாக. இதெல்லாம் வந்து டீப் சீக்ரெட். சரிங்களா? இதை வந்து எளிதால் வந்து பார்க்க முடியாது. உள்ள போய் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து இதெல்லாம் வந்து தெரியும். இதை யாரும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பெரிய டீப் சீக்ரெட். வெளித்தன்மையாக இவங்க கர்மாவை அழிக்கிறேன், கர்மாவை நீக்கிறேன், உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்றேன் குண்டலினி. இது வந்து என்ன பண்றாங்க, இதுதான் வந்து பண்றாங்க. இது எப்படி அப்படின்னா சைக்கலாஜிக்கலா வந்து நடக்கும். சரிங்களா? எப்படி அப்படின்னா, இப்படி பண்றவங்க வந்து யாரா இருந்தாலும் சரி, இவங்க வந்து ஒரு ஆரோக்கியமான உறவு கிடையாது இவங்க. சரிங்களா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இவங்ககிட்ட இருந்து வெளியே வர்றதுதான் முக்கியம். சரிங்களா? இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறவங்க உள்ள போய் பார்த்துட்டு வெளியே ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருவாங்க. ஆனா பல பேர் அவங்களுக்கு சாதகமான இருக்கிறவங்க பேரை வந்து அவங்க வந்து வெளியவே விட மாட்டாங்க. இதுதான் முக்கியம். சரிங்களா? ஏன் அப்படின்னா பல பேர் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வெளியே வந்துருவாங்க. ஆனா இவங்களுக்கு வேணும்ல, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தக்கன உள்ள ஆட்களை வந்து மண்டைய கழுவி வச்சு அவங்க கூடயே ஒரு அடிமைத்தனமாக வச்சிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே லீடர்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வர மாட்டாங்க. எல்லாருமே நம்ம வந்து லாஸ்ட்ல போறது எண்டு வந்து ஒரே ஒளியில தான் வந்து போய் கலக்க போறோம். எல்லாரும் ஒண்ணுதான், அங்க போய் தான் நம்ம வந்து கலக்க போறோம். இதுல வந்து பாகுபாடு கிடையாது அப்படிங்கிறதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி வந்து உனக்குள்ள இது வந்து அவங்க பெரிய டெக்னிக்ஸ் அது கிடையாது. எல்லாமே சைக்கலாஜிக்கலா உன்னை வந்து எப்படி அடிச்சா நீ வந்து எப்படி மசிவங்கிற டெக்னிக்ஸ் மட்டும்தான். சைக்கலாஜிக்கல் வந்து நிறைய வந்து தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ இந்த டாபிக்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இதுல இருந்து நீங்க வந்து வெளியே வர முடியும். அதாவது இந்த கண்ணை கட்டுறது, இந்த வசியம் பண்றது, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மறதி, இதெல்லாம் வந்து வெளியே வர முடியும் உங்களால. இது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை எப்போதுமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி ஏதாவது சொல்லி ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணிட்டு இருப்பாங்க, கில்ட் ஃபீலிங்கை உண்டு பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு நான் வந்து என்னோட இதுல என்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இதை வச்சு நம்மளுக்கு வந்து மைண்ட்குள்ள அப்படி நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பயம், ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயத்தை வந்து விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கில்ட் ஃபீலிங்கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஏன் நம்ம ஜேர்னில நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இது வந்து ஒரு புனிதமான ஜேர்னிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப நம்ம 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 ஏன்னா நம்ம உணர்வோம், இறையை வந்து நம்ம வந்து உணர்ந்திருக்கோம்.
ஸோ அந்த உணர்தல் வந்து நம்மளுக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளையே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கில்ட்டி ஃபீலுக்குள்ள வைக்கிறதுக்காண்டி இவங்க தப்பான இதையே நம்மகிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எல்லாம் வந்து இப்படி, நீங்க எல்லாம் இப்படி, ஐயோ இது தப்பு, சோசியல் கண்டிஷன், நீங்க வந்து இப்படி பண்றீங்க, ஆல்ரெடி நீங்க வந்து மேரிடு, உங்களுக்கு வந்து குழந்தை இருக்கு. அப்போ எல்லாருக்கும் இது வந்து கிடைக்காத ஒரு ஜேர்னி. அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பொறாமையில மத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி நம்மளுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீலிங்கை வந்து விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்துனா நீங்க அதனாலதான் கில்ட்ல இருந்து மீண்டுவாங்க, பயத்துல இருந்து மீண்டுவாங்க, மன அழுத்தத்துல இருந்து நீங்க மீண்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இன்னர் சைல்டு எல்லாம் ஹீல் பண்ணி நீங்க வாங்க அப்படின்னு. அப்ப வந்து என்ன அப்படின்னா, உண்மைத்தன்மையை இவங்க சொல்லவே மாட்டாங்கங்க. இவங்களுடைய கான்செப்டே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையை தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக உங்களை வந்து அவங்க கிட்டேயே அடிமையாக்கி வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதுதான் அவங்க டெக்னிக்கே. உண்மையை சொல்றவங்களையும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நிஜம். அப்போ உங்களுடைய உணர்வுகளை இக்னோர் பண்ணுவாங்க. அதாவது நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் வரும். அப்போ ஒரு ஆறுதல்காண்டி நீங்க மாதிரி இந்த மாதிரி பீப்புள்ஸ் ஏதாவது சொல்றீங்கன்னா உடனே அவங்க கண்டுக்காம போயிட்டு இருப்பாங்க. இதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து உங்க ட்வின்னும் வந்து செய்வாங்க. இந்த மாதிரி செய்வாங்க. அதாவது நம்மளோட உணர்வுகளை வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்க தன்மை வந்து இல்லாம வந்து இருக்கும். ஃபால்ஸ்லாம் ரொம்ப இருக்கும். ஃபால்ஸ் அப்புறம் கார்மிக்னா பயங்கரமா இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த டிஸ்டோர்டட் எப்படி கார்மிக் இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம டிவைன் இருக்கிறதாக நம்மளுக்கு தோணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம அந்த இதை இப்படி ஆல்ரெடி இந்த மாதிரி பீப்புள்ஸ்டே நம்ம வந்து இருப்போம். அப்போ உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத பீப்புள்ஸ்டே நம்ம உட்கார்ந்து என்ன அப்படின்னா அந்த இன்னர் சைல்டு வந்து உணர்வு நம்மளுக்கு மதிப்பு யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அதை ஹீல் பண்ணாம வச்சதுனால உங்களுடைய பின்னோட இது செயல்பாடுகள் வந்து உள்தன்மையில அதை எடுக்க முடியாது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க உணர்வுகளுக்கு இவங்க 100% வந்து மரியாதை கொடுக்கறது யாரு அப்படின்னா உங்க டீனா தான் இருப்பாங்க. இந்த உண்மையை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா ஸ்டார்டிங் வந்து நீங்க ஹீல் பண்ணாம இது கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு. சரிங்களா? அப்ப வந்து மறதி வந்து என்னன்னா இதெல்லாம் இவங்க வந்து அடிக்கடி வந்து உங்களை வந்து நீ தப்பு என்னெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் தப்புன்னுவாங்க. நீ வந்து அப்படி பண்ற இப்படி பண்ற, இல்ல இது ராங், இது உனக்கு, அதாவது நம்ம ஒண்ணு சொன்னோம் அப்படின்னா இன்ட்யூஷன் சொல்லதான் இவங்க ராங் அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப 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 பெர்ஃபெக்டா இருப்பாங்க. தப்பு, நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம தப்பு அப்படிங்கிற நிரூபிக்கிறதுலதான் அவங்களுடைய வாழ்நாளே போகும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இவ சொல்லிட்டோம்னா இந்த குழப்பத்துல இருந்து அவ வெளியே வந்துருவா, உண்மையை சொன்னா இந்த குழப்பத்துல இருந்து வெளியே வந்துருவா. சோ இவ வந்து எங்க முன்னேறிடுவாளோ, சோ இவ காலை பிடிச்சு நம்ம இழுத்து விடணும் அப்படிங்கறதுதான் இவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கணும் நீங்க. அப்புறம் என்ன அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த மறதி வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கே அப்படி தோண ஆரம்பிச்சிடும், மறந்து போற மாதிரி இருக்கும். அப்ப வந்து உண்மைத்தன்மையை உங்களால தெளிவாக பார்க்க முடியாது. எது உண்மை அப்படின்னு உங்களால பார்க்க முடியாது. டோட்டலா இவங்க வந்து அதை அழிப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா இவங்களுக்கு மெயினா என்னன்னா நம்ம ஒரு மரம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த மரத்துல வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும் எது அப்படின்னா ரூட் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மொத்தத்துக்கு அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சிருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரூட்ல வந்து வெந்நி தண்ணியை ஊத்திட்டோம் அப்படின்னா அந்த ரூட் வந்து அழிஞ்சிரும். சரிங்களா? இந்த வேலையை இவங்க பர்ஃபெக்டா வந்து செய்வாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி மன அழுத்தம் கொடுத்து பயத்துல உண்டு பண்ணி கில்ட் ஃபீல், அதாவது இங்க வரல, இங்க நீ பண்ணல. இப்ப சில ஆன்மீகவாதினா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தீட்சை கொடுத்துருக்கேன், நீ கண்டிப்பா வந்தாகணும், இது வரலன்னா நான் எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து நான் பிடுங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்றது, ஒரு விதமான பயம் கொடுக்கறது, இல்லை அம்மா வந்து இதை கேட்டா கண்டிப்பா நீ வந்து செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு மறைமுகமா உள்தன்மை எல்லாமே சைக்கலாஜிக்கலா அட்டாக் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து ஏமாந்துகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. இப்போ நீங்க இந்த கோயில்கள்ல எப்படிதான் நீ இதை கொடுத்தாதான் நான் வந்து தருவேன். ஸோ நம்மளை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசை தூண்டுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னை போய் நின்று நீ வந்து பார்த்தாதான் நீ சாமியை வந்து திருப்தியா நீ கும்பிட்ட, உனக்கு வந்து மாலை போட்டு இது பண்ணி உன்னை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு முன்ன வச்சாதான் அப்பா சாமி வந்து உனக்கு. நான் என்ன கேட்கேன்னா இந்த ஃபர்ஸ்ட் போய் முன்ன வைக்கிறவங்க எல்லாருக்கும் சாமி வரம் நிச்சயமா கொடுக்காது. இந்த ஒண்ணு அதான் நீ எங்க இருந்தனாலும் சரி அந்த கோட்டை எல்லைக்குள்ள நீ போய் கால் வச்சுட்டு அங்க நின்றுட்டு அப்படியே கும்பிட்டுட்டு நீ வந்து வெளியே வந்தாலும் வரம் கொடுக்கறது நீ கரெக்டா இருந்தனா கண்டிப்பா நிச்சயமாக வரம் கொடுக்கும். முன்ன போய் உனக்கு வந்து பரிவட்டம் கெட்டிக்கிட்டு மாலை மரியாதை போட்டுக்கிட்டு அங்க போய் நின்னவங்களுக்கு மட்டும்தான் வந்து கடவுள் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது ராங். எந்த இடத்துல அந்த எல்லைக்குள் அந்த அந்த பவரே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தெய்வ அந்த அந்த இதுகிட்ட போய்
நிக்கிறது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அந்த எல்லைக்குள்ள கால் வச்சாலே அந்த அந்த எல்லை தான் அதோட இதுதான் அதோட முக்கியமான ஒரு பார்ட். அந்த இடம் தான் சரிங்களா, எனர்ஜிஸ் தான். அந்த எனர்ஜிஸ் கால் வச்சாலே உங்களுக்கான இது வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அதுதான் உண்மை. ஆனா நம்மளோட ஆசையினால நம்மளுக்கு வந்து உடனே நம்ம என்ன பண்றது, துட்டு காசை அப்படியே காட்டிக்கிட்டு அதுவும் தெரியாமனா போட மாட்டோம் சரிங்களா. அப்படி இங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியணுமா, இங்க பார் நான் 10 ரூபா கொடுக்குறேன், 10 ரூபா கிடையாது, இங்க பார் நான் 500 ரூபா போடுறேன், இங்க பார் நான் 50 ரூபா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறதுனா 50 ரூபா கொடுத்தா இவன் ஏதாவது கொடுப்பான். இது யாரு நினைக்கிறான், நம்ம தான் நினைக்கிறோம். அப்ப யாருக்கு எங்க தப்பு இருக்கு, நம்மகிட்ட தான் தப்பு இருக்கு. குடுக்க போடுறவன் உண்டியல போட்டு சத்தம் கட்டாம வருவான். அந்த பட்டர் பார்க்காம திரும்பிக்கிட்டாரா நம்மளுக்கு மனசே ஆறாது. போட்ட காசை கூட எடுத்து திருப்பி அவன் கண்ணுல தெரியறாப்புல போட்டு அவன்கிட்ட இருந்து ஒரு மாலையோ ஏதோ ஒண்ணு வாங்கினாதான் நம்மளுக்கு வந்து திருப்தியாகும். நம்ம கரெக்டா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்திருக்கோம், அப்பா வரம் நம்மளுக்கு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காகவே நம்மளை நினைச்சுக்கிறோம். பைத்தியகாரத்தனமாக நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துடும். அதுதான் வந்து உண்மை. அப்ப இந்த மனநிலையில இருந்து நீங்க வந்து விடுபடணும். எப்படி வந்து விடுபடுவீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள வந்து யோசிக்கணும். இப்ப நான் சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இப்படி பண்ணா மட்டும் இது கரெக்டா ஆயிருமா, ஒரு அவங்க கொடுக்குற ஒரு பூவை வாங்குறதுக்காண்டி நான் காசு கொடுத்து நான் வந்து பூவை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எனக்கு இது எல்லாம் கிடைச்சிருச்சா அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதை முதல்ல சிந்திக்கணும். நம்ம செய்யறதே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சிந்திக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம நினைவுகள் இருக்குல்ல, இதை வந்து மறக்கக்கூடாது. நம்ம நினைவுகள், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாத்துக்கும், ஏன்னா நம்ம வந்து மனித பிறவிதான், உணர்வுகள் இல்லாத ஜடம் கிடையாது. ஸோ உணர்வுகளை வந்து அக்செப்ட் பண்ணணும். திருப்பி திருப்பி எந்த உணர்வை இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும். அதை வந்து அமுக்குனாலே நீ வந்து தெளிவடையலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த உணர்வை வந்து அக்செப்ட் பண்ணணும். உண்மையை வந்து ஏற்றுக்கணும். இந்த 3 விஷயத்தை நீங்க வந்து பார்க்கணும். அதாவது உன் நினைவுகள் வந்து எப்படி அப்படிங்கிறத நீங்களே இது பண்ணிதான் உங்க மனநிலை வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரீகால் பண்ணி பார்க்கணும், கரெக்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம உணர்வுகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, டம்ப் பண்ணக்கூடாது. சும்மா மேல்தோக்கமா பூசி மூழ்கி உள்ளதை வந்து நான் நல்லவன் அப்படின்னு கட்டுறதுக்காண்டி அப்படியே வந்து மேக்கப் எல்லாம் பண்ணக்கூடாது. கோவம் வரும்னா எனக்கு கோவம் வரதான் செய்யும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணணும். அழுக வரும்னா எனக்கு அழுக வரதான் செய்யும் அப்படின்னு. நான் தப்ப தட்டி கேட்பேன்னா ஆமா நான் தப்ப தட்டி கேட்பேன். எனக்கு அது எனக்கு தப்புனா நான் தட்டி கேட்கதான் செய்வேன், தப்புனா நான் சொல்லதான் செய்வேன். அப்படி அந்த மாதிரி. இவன் என்ன நினைப்பான், ஐயோ நான் தப்பு சொன்னா இவன் என்னை ஏதாவது பண்ணிடுவானோ, ஐயோ எனக்கு பயமா இருக்குதே. இந்த எந்த விதமான உணர்வுகளையும் நீங்கள் மறைக்காம இருந்துட்டீங்கன்னா உங்களோட ஒரிஜினாலிட்டி வந்து வெளியே வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்ககிட்ட இருந்து முதல்ல என்ன பண்ணணும்னா, இதை செக் பண்ண உடனே என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிய வந்துடும் இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. இவனை வந்து ஏதோ நம்மளை வந்து மன அழுத்தத்தை நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவங்ககிட்ட இருந்து வெளியே வரும். நான் இதை ஃபர்ஸ்ட் தான் நான் சொன்னேன், இது வந்து குடும்பத்துல இருக்கலாம் உங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போற இடத்துல இருக்கலாம், இதா இருக்கலாம். ஸோ மைண்ட் லெவல்ல இவங்களை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடணும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு என்ன நடந்தது முதல்ல அப்சர்வ் பண்ணணும். என்ன நடக்குது என்ன பண்ணுன்னு சொல்லி எழுதி வச்சு நீங்க வந்து பார்க்கணும். நான் திருப்பி சொல்றது எழுதுறது தான் சொல்றேன் சரிங்களா. எழுதி வச்சு உங்களை உணர்ச்சிகளை என்ன மாதிரி எழும்புது, அந்த நினைவுகளை வந்து நீங்க என்ன பண்ணணும், எடுத்து பார்த்துட்டு கிளியர் பண்ணி விட்டுருங்க. அப்ப எல்லாமே வந்து அப்பதான் வந்து உங்களுக்கு ஒன்னொன்னா தெரிய வரும். அப்ப நீங்க யார் அப்படிங்கிறதே புரிய வரும் இதுல இருந்து. அப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யாராவது உண்மையா இருக்கிறவங்ககிட்ட நீங்க வந்து பேசலாம் சரிங்களா, எழுதலாம். இல்ல வந்து உண்மையா யார் இருக்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட வந்து உங்களுடைய உணர்வுகளை வந்து நீங்க வந்து சொல்லலாம். கவுன்சிலரு, அப்ப வந்து குடும்ப நண்பர்கள் யார்கிட்டனாலும் சொல்லலாம். அப்ப பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து இது சரியில்லை, எனக்கு வந்து சரியா படலை, ஸோ நான் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான், டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து என் மனநிலையை காப்பாற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் மனநிலையை காப்பாற்றிட்டு நான் பவுண்டரி செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அமைதியாக ஹீலிங் டெக்னிக் ரொம்ப நல்லது. நல்லா ப்ரீத்திங், அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீத்திங், ஜேர்னலிங், இதுதான் எல்லாமே வந்து ஹீலிங்னாலே இதுதான். இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் நல்ல ஒரு டாக்டர், அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சைக்கலாஜிக்கலா அவங்க வந்து எப்படி அவங்கள நல்லா சர்ச் பண்ணி அவங்ககிட்ட போய் வந்து நீங்க கரெக்டான கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க குடும்பத்துல ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரச்சனை. உடனே அவங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் வந்து கன்சல்ட் பண்ண, சைக்கலாஜிஸ்ட் போய் இவங்க இது பண்ண போயிருக்காங்க. போகும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து அவர் ஹஸ்பண்ட இது பண்ணிட்டு ஒய்ஃப்ட வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா எல்லாமே வந்து இப்படிதான் சரிங்களா. இந்த உலகம் வந்து கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்குது இந்த கலிகாலம் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க.
என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானா வந்து இந்த ஜேர்னியில் இருக்கும்போது எங்கேயுமே போகலை. நிறையவே சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் ரொம்ப குழம்பி போய் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கே போகல. நான் வந்து எனக்குள்ளே தேடு. இதுவே வந்து நல்ல மருந்து தான் என்னை பொறுத்தவரை. நீங்களே வந்து ஹீல் பண்ணுங்க. எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு சரிங்களா. நம்மளே நம்ம ஹீல் பண்ணிக்கலாம். மெயினா என்னன்னா எழுதி பார்க்கலாம். அப்புறம் திங்க் பண்ணலாம். நம்ம மைண்ட் நம்மளுக்குள்ளே வந்து மெடிடேட் உள்ள 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 போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு கிளியர் ஆயிடும் சரிங்களா. இந்த மாதிரி போய் குழம்பி அப்படி அது ஒரு டார்ச்சர் போயிடும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தெளிவா இது பண்ணுங்க. நான் என்னோட பெட்டர் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களே வந்து ஹீல் பண்ணிக்கிறதுக்கான திறமையை நீங்க வந்து வளர்த்துக்கோங்க. எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ வந்து குழப்பத்தில் வைப்பது தான் இவங்க வேலை. ஏன் அப்படின்னா உண்மையை எப்படி பட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ உண்மையை வந்து மறைத்து சொல்லணும். பொய் சொல்றவன்ட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து டேஞ்சரானது. அதுவும் 1-2 பொய் இல்லாம பொய்யிலே வாழ்றவன் அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டம். அவங்ககிட்ட இருந்து ரொம்ப தள்ளி தான் வந்து இருக்கணும். அப்ப வந்து நம்மளே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ப வைக்காம இருக்கிற டெக்னிக்ஸ் காண்டிதான் இப்படி பொய்யா சொல்லி உங்களை வந்து மண்டைய கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை வந்து அவங்க கிட்டேயே வந்து நீங்க வைக்கிறதுக்கு அவங்க பல வழிகள் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து லவ் கிடையாது. அவங்க வந்து ஏமாத்துவாங்க. லவ் உண்மை அன்புக்காண்டி தான் நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது கிடையவே கிடையாது. இது வந்து கண்ட்ரோல். உங்களை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு வந்து பாக்குறாங்க. அப்போ இதுல என்ன பண்ணணும், இப்படிலாம் வந்து நீங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா. அப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, பார்க்கணும் நம்ம ஓகே இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள எடுத்துக்கோங்க. அப்ப இவ்வளவு காலங்கள் இப்ப என்ன ஏஜ் ஆன 30 இயர்ஸா, ஓகே 30 இயர்ஸ் வரைக்கும் என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குடும்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப குடும்பத்துக்குள்ள உள்ள கேரக்டர்ஸ் வந்து பார்த்தா தெரியும். அப்போ இந்த கேரக்டர்ஸ்ல எந்த கேரக்டர் இந்த பிஹேவியர்ஸ் நான் சொன்னதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க எழுதுங்க சரிங்களா. இப்படி ஒன்னா நீங்க வந்து சிறு வயசுல இருந்து உங்களை நடக்கிறத வந்து நீங்க பாத்துக்கிட்டே வந்து எழுதிட்டு வரும்போதே நீங்க என்ன ஊண்டு இருக்கிறீங்க, உங்க இன்னர் சைல்டு வந்து எந்த மாதிரி ஊன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதே நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊன்ஸ் எல்லாம் எடுத்து நான் சொன்னல ஹீல் பண்றது எப்படி அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஹீல் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குடும்பம் அப்படிங்கிற இது வந்து குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பெருசா வரும். அதான் ஆன்சிஸ்டர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு. அவங்கள யாராவது ஒரு கேரக்டர் எல்லா இந்த இது இல்லாத குடும்பமே வந்து இருக்காது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்து உங்களை வந்து கண்ணை கட்டுறது, மறக்கடிக்கிறது, உங்களை குழப்புறதுக்கு, உங்களை வந்து கில்ட் ஃபீல் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு வந்து பயம் கொடுக்கறதுக்கு எந்த மனிதனும் இந்த மாதிரி குடும்பத்தில் சில பேர் இல்லாமல் வரவே மாட்டான் சரிங்களா. அதுதான் வந்து உண்மை. எல்லாரும் சுத்தி குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் 100% வந்து இப்படி உள்ள கேரக்டர் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க தான் ஏதோ தப்பா இருக்கீங்கன்னு நினைச்சா நிச்சயமாக யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்கள யாருன்னு கண்டுபிடிங்க. அவங்கள கண்டுபிடிச்சு இதனால நீங்க என்ன காயப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் எழுதுங்க. ஸோ இதெல்லாம் காயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீக்கிட்டு நீங்க வந்து டிக் அடிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, போற இடத்துல இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா, இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்க வீட்டுல இருக்கும்போது இதெல்லாம் பாத்துறீங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போறீங்க அப்படின்னா வேலையில யாராவது இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிறாங்களா, ஸோ அவங்ககிட்ட வந்து எப்படி பவுண்டரி செட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மனதை வந்து எப்படி வைக்கணுங்கிறதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு போறீங்களா, அங்க யாராவது ஹையர் பீப்புள்ஸ் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்க கண்ட்ரோல் எடுக்க பாட்டாங்களா, குருமார்கள் அவங்கலாம் எடுக்க பாக்குறாங்களா. ஏன்னா இந்த ஜேர்னி வந்து ஆன்மீகத்துக்கு போகாம வரவே வராது. ஸோ ஆன்மீகத்துக்குள்ள போய் ஆன்மீகமும் நீங்க வரும்போது நிச்சயமாக எல்லாரும் இந்த ஆன்மீக தேடலுக்குள்ள போக தான் செய்வோம். ஸோ யார்ட்டையாவது அனுப்பணும். இதுல வந்து நீங்க வந்து 10 பேரோ 20 பேரோ நீங்க செலக்ட் பண்றீங்களா, அதுல 1-2 பேர் இந்த கேரக்டர் வந்து உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா. அழுத்தத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க, கில்ட் ஃபீல் கொடுப்பாங்க, பயம் கொடுப்பாங்க. இப்படி அதை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதுல இருந்து நீங்க வந்து நீக்க பாருங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து பெர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டே வந்தனா லாஸ்ட்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியம் என்னன்னா, உங்க மனம் உங்களுக்கு தான், உங்க ஆத்மா உங்களுக்கு மட்டுமே சொந்தம். இதை யாராலும் எடுக்க முடியாது. இதுதான் கான்செப்ட் சரிங்களா. நம்ம மனம், நம்ம ஆத்மா, என் ஆத்மா எனக்கு மட்டுமே சொந்தம். யாராலும் என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. இதுதான். இத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஏமாற மாட்டீங்க, பயத்துல இருக்க மாட்டீங்க, கில்ட் ஃபீல்ல இருக்க மாட்டீங்க. எதுவுமே வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா மன அழுத்தத்தை வந்து நீங்க வந்து உண்டு பண்ணிக்க மாட்டீங்க. டோட்டலா நீங்க வந்து ஹீல் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ வந்து இந்த மறக்க மாட்டீங்க. டக்குன்னு மறக்கல அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு ஃபிளாஷ் அடிக்கும், அந்த நினைவுகள் டக்குன்னு வரும். அப்போ அவங்க பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டே இருக்கு. பிரெயின் ஆக்டிவ் ஆகுறதுக்கான மெத்தட்ஸ் தான் இதை.
அப்புறம் இந்த கண்ணை கட்டு, அதாவது அந்த வசியம் அந்த மாதிரி சொல்றாங்களா, இதுக்கு எல்லாமே சைக்கலாஜிக்கலா உங்களுக்குள்ளே தீர்வு இருக்கு அப்படிங்கிறதா நான் வந்து சொல்றேன். இப்போ வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து வேற மாதிரி இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் இருக்கு. மந்திரம் அது வந்து அவங்க வந்து நம்மள இது பண்ண அது நிறைய இருக்கு சரிங்களா. அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம். நம்ம வந்து இப்படியே நம்ம வந்து மெடிடேஷன் இந்த மாதிரி நம்மளுக்குள்ளே வந்து நம்ம தேடி வந்து போடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மந்திரம் வந்து இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணாங்கன்னா எப்படி மந்திரம் பண்றது, வசியம் வச்சிருக்காங்கன்னா இதை எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து செட். ஏன்னா இதை கிளியர் பண்ணிட்டாலே போதும் சரிங்களா. அதெல்லாம் ஒரு பணம் பறிக்கிறதுக்கான ஒரு மெத்தட்ஸ். தேங்க்யூ.